ஆரம்பிக்கலாமா? பராசக்தி அதாவது ஒரிஜினல் பராசக்தி அப்போ அந்த படத்தை பத்தி எதனா சொல்லுங்க அப்படின்னா கலைஞர் சொல்லுவாரு. அனல் துண்டா விழுந்த ஒரு பராசக்தி இன்டர்வியூல கேட்டுட்டு இருக்கும்போது அந்த படத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே கதாநாயகன் யார் என்பதிலே பரபரப்பு, கதையாசிரியர் யார் என்பதிலே பரபரப்பு, விநியோகஸ்தரால் பார்த்த பிறகு இந்த படம் ஓடாது அப்படின்ற ஒரு பரபரப்பு, தணிக்கை குழு அமைச்ச அப்புறமா தணிக்கை குழு பரபரப்பு, படம் ரிலீஸ் ஆன அப்புறமா அங்க இன்னும் படத்தை கொஞ்ச நாள்ல மூடிடுவாங்க, அதுல ஒரு பரபரப்பு, இப்படி பரபரப்போட போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு, அதாவது ஜனவரி 10, 2026 ரிலீஸ் ஆகக்கூடிய பராசக்திக்கும் அந்த பரபரப்பு. ஸோ வெல்கம் டு த ஷோ லைட் கேமரா ஆக்ஷன். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இப்போ அந்த பரபரப்பு பத்தி தான் பேச போறோம். கிட்டத்தட்ட 9ஆம் தேதி கிட்ட தான் தணிக்கை குழு நமக்கு ஓகே ரிவ்யூ சர்டிஃபிகேட்ல கொடுக்குறாங்க. 25 கட்டு, 1 2 இல்லை 25 கட்டு. அந்த 25 கட்டுன்றது அதுல முக்கியமான ஒரு வசனம். அது நேத்து, அதாவது படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சு. யாருடைய டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா CN அண்ணாதுரை அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு உரை. அந்த உரையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க இருமொழி கொள்கை, அதாவது தமிழ் ஆங்கிலம், சுயமரியாதை திருமணம், அப்புறமா தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேர், இதெல்லாம் யாராவது மாற்றத்துக்கு முற்பட்டா அன்னைக்கு மக்கள் வேண்டுறாங்க. அது வரையும் இங்க அண்ணாதுரை ஆளுகிறான் தான் பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கட்டு. அதுக்கு பிறகு எல்லாரும் அந்த டைலாக் தான் ட்விட்டர், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் அங்கதான் போயிட்டு இருந்தாரு. அண்ணாதுரை மீண்டும் நமக்கு ரொம்ப நெருக்கமா, இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பராசக்தி கிட்டத்தட்ட ஒரு 1960 நம்மளை கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு, தமிழ் அப்படின்ற எங்களுடைய உயிர் மூச்சு, தமிழ் எங்களுடைய செந்தமிழை காக்க எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சில பேர் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நானுமே ஏதோ இதுல கொஞ்சமா படிச்சு தெரிஞ்ச ஒரு ஆள். அப்பயே ஒரு கூஸ்பம்ஸா தான் இருந்துச்சு, இவ்வளவு நடந்திருக்கா நம்ம தமிழுக்காக அப்படின்ட்டு. இதை முழுமையா படிச்சவங்களுக்கு தெரியும், அந்த வரலாறு உள்வாங்கும் பொழுது எவ்வளவு போராட்டங்கள், மாணவர்களுடைய எழுச்சி அந்த அளவுக்கு இருந்துச்சு, அவங்க தன்னுடைய இன்னுயிர் கொடுத்து எவ்வளவு விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க. அது எங்கேயுமே குறையாம அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துட்டு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க சுதா கொங்கோ. குறிப்பா இதுல எனக்கு சிவகார்த்திகேயன் தெரியல, ரவிமோகன் தெரியல, அதர்வா தெரியல, ஷீலா தெரியல, மொத்தமாவே செழியன், அந்த செழியன் தான் தம்பிதுரை திர்றாரு, திரு திர்றாரு, அத்தனமால தர்றாங்க. இப்படி எல்லாருமே அந்த கேரக்டரா மட்டும்தான் இருக்காங்க. இது எல்லா பேருமே நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். அந்த உருவங்கள் இன்னைக்கு அந்த கடைசியா இல்லப்போ சில பேருடைய மேக்கப் இது எல்லாமும் அந்த சாயல் ரொம்ப சிமிலரா எடுத்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கனெக்ட் இருந்துட்டே இருந்துச்சு. டெல்லி வரையும் போய் மாணவர்கள் போராட்டம், இங்க செந்தமிழை காக்கிறதுக்காக தமிழ் வாழ்கன்ற அவங்க அந்த கருப்பு கொடி இது பண்ணும்போது அரசுடைய அவ்வளவு அடக்குமுறைகளும் தாண்டி மாணவர்கள் எவ்வளவு எழுச்சியா போராடினாங்க அப்படின்றத ஒவ்வொரு காட்சியுமா இது பண்ணது பயங்கர குஸ்பமா இருந்துட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து படம் முடிய வரையும் படம் போன டிராவல்ன்றது வேற விஷயம். ஒரு சிலர் எனக்கு லவ் ஷோ போர்ஷன் பிடிக்கல, கொஞ்சம் லேகா இருக்கு, அதாவது ஒரு சின்ன இதுல லேகா இருக்கு, எனக்கு அப்படி தெரியவே இல்லை. அந்த லவ் போர்ஷனுமே பயங்கரமா இவ்வளவு அழகா காமிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுவரையும் இவ்வளவு கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ரொம்ப அழகா ரெண்டு பேரையும் லவ் ஸ்டோரியுமே காமிச்சிருந்தாங்க. முக்கியமா தமிழ் வாழ்க, கிட்டத்தட்ட எல்லா ஒரு டயலாகும் அவ்வளவு முக்கியமான ஒரு டயலாக். ஒரு டயலாகும் அவ்வளவு எமோஷன் இருக்கு, அவ்வளவு கனத்தை தாங்கியிருக்கு, அவ்வளவு ஒரு வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் கழிச்சு நம்ம நம்ம கிட்ட இந்த கதை சொல்லப்படுது. அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த பல சம்பவங்களை கண் முன்னாடி காமிச்சிருக்கு. இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா புக் ஃபேர் நடந்திருக்கு. இப்போ நீங்க போயிட்டு இதுக்கு மொழிப்போர் சம்பந்தமா இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி வாசிக்கும் போது நமக்கு தெரியும் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த படமா வந்திருக்கு. இங்க தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயமா இல்ல. இந்தி திணிப்புக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்றது 60 வருஷம் மாறியும் 60 வருஷம் கழிச்சும் இன்னும் ஆட்சிகள் கட்சிகள்லாம் மாறி இருக்கு, ஆனா காட்சிகள் மாறவில்லைன்ற மாதிரி மீண்டும் அந்த இந்தி திணிப்புன்றது வேற வடிவங்கள்ல இன்னைக்கு வந்துட்டு தான் இருந்தது. இந்தி மட்டும் இல்ல, சான்ஸ்கிரிட்டும் சேர்த்து திணிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல இதை இன்னைக்கு ஆளுகின்ற ஒன்றிய அரசாங்கம் அதை பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய தாய்மொழி எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது எத்தனை ஆண்டு காலம் பழமையான ஒரு விஷயம், அது நம்மளுடைய பண்பாடோட எவ்வளவு உணர்ச்சிகரமா நம்மளோட இருக்கு அப்படின்றத நமக்கு நினைவூட்டுற மாதிரி இருக்கு பராசக்தி. இன்னும் பல விஷயங்களை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு கனமான ஒரு படம், ரொம்ப முக்கியமான ஒரு படம். கண்டிப்பா இதையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சோசியல் மீடியால.
என்ன அப்படின்னா நெகட்டிவ் ரிவ்யூ. அது நான் இவரு அவருன்னு நான் சொல்ல விரும்பல. அது யார் பண்றாங்கன்றது பார்க்குறவங்களுக்கே வந்து தெரியும். ஆக்சுவலா இப்போ தமிழை பத்தியான ஒரு படம், தமிழுடைய அதாவது தமிழை காக்க மாணவர்கள் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்துல இருந்து நமக்கு வந்து மறைக்கப்பட்ட இல்ல பேசப்படாத வரலாறை வந்து இந்த படம் வந்து பேசியிருக்கு. பெருசா கண்டுக்கு கொள்ளப்படாத ஒரு வரலாறை வந்து படம் வந்து பேசியிருக்கு. ரொம்ப முக்கியமான ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த வந்து படம் வந்து பேசியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அதர் ஸ்டேட்ல இருக்கிற மக்களும் வந்து நல்லாவே கொண்டாடணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மாநில மொழி அப்படின்றது அது அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய உரிமை. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த அளவுல நம்ம வந்து பராசக்தியை கண்டிப்பா வந்து பார்த்து கொண்டாடணும். தயவுசெய்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்க காதல வந்து சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் அவுட் பண்ணிட்டு தம்பி தூரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அவ்வளவுதான் நம்மளால வந்து பண்ண முடியும். ஏன்னா இக்னோர் த நெகட்டிவிட்டி. ஸோ ஒரே விஷயம் தான். சில வரிகளில் சொல்லணும் அப்படின்னா பராசக்தி ஒரு பரபரப்பான ஒரு படம். நமக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு படம். தமிழ் அப்படின்றது சாதாரண இல்ல. நம்ம உணர்வோடு உயிரோடு கலந்தது தான் தமிழ். அதுக்காக ஒரு தீவிரமா அது 1960ல 1964 மாணவர் போராட்டத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கேயே அந்த அந்த ஆண்டுக்கே நம்மளை கூப்பிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு படம் ரொம்ப 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 வந்து பிடிக்கும். ஸோ கடைசியா வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பராசக்தி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய எமோஷனை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம புலிகேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.